ஈரான் தங்களுடன் ஒரு ஒப்பந்தம் செய்ய முன்வந்திருப்பதாகவும் கார்முஸ் நீரிணையில் கப்பல் போக்குவரத்தை முற்றாக திறந்து விடுவதாக அறிவித்துள்ளதாலேயே தாங்கள் ஈரானுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு முன்வந்தோம், தாக்குதல்களை நிறுத்தியிருந்தோம் என டொனால்ட் ட்ரம்ப் நேற்றைய தினம் தெரிவித்த சூழ்நிலையில் அதற்கு ஈரான் உடனடியான பதிலடியை கொடுத்திருக்கின்றார்கள். இது அமெரிக்காவினுடைய பொய்களை அம்பலப்படுத்தி இருக்கின்றது. ஈரான் அமெரிக்காவின் பேச்சுவார்த்தை அழைப்புக்கு இதுவரை எந்த ஒரு பதிலும் வழங்கவில்லை என்பது மீண்டும் பதற்றத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. நடுவானில் ஹெலிகாப்டர்கள் வெடித்து சிதறி இருக்கின்றது. இது சார்ந்து வெளியான மிக முக்கியமான உலகின் பிந்திய சம்பவங்களை இந்த காணொளியில் பார்க்கலாம். ஈரான் அமெரிக்கா இடையிலான மோதல் உச்சமடைந்துள்ள சூழ்நிலையில் டொனால்ட் ட்ரம்ப் 2 தினங்களுக்கு முன்பாக இதுவரை இல்லாத அளவுக்கு ஈரான் மீது ஒரு தாக்குதலை நடத்தப் போவதான செய்திகளை வெளியிட்டிருந்தார். ஆனால் இந்த தாக்குதல் திடீரென நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. அதாவது ஈரான் மீதான தாக்குதலில் இருந்து அமெரிக்கா பின்வாங்கி இருந்தார்கள். அதற்கு ஈரான் தங்களுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு சம்மதம் தெரிவித்து விட்டார்கள். அது மட்டுமல்ல, கார்முஸ் நீரிணையை முற்றாக அனைத்து கப்பல்களுக்கும் திறந்து விடுவதற்கும் கார்முஸ் நீரிணையில் எந்த ஒரு கட்டுப்பாடுகள் விதிப்பதற்கும் ஈரான் தற்போது தங்கள் கட்டுப்பாடுகளை விலக்கி கொண்டார்கள் என்று ட்ரம்ப் அனைத்து ஊடகங்களுக்கும் தெரிவித்திருந்தார். ட்ரம்பினுடைய பேச்சுக்கள் குறித்து ஏற்கனவே நன்றாக அறிந்தவர்களுக்கு புரியும். ட்ரம்ப் உண்மையை தவிர வேறொன்றும் பேசுவதைப் போல பொய்யை தவிர வேறு எதுவும் பேசுவதில்லை. இவ்வாறான ஒரு நிலையில்தான் ஈரான் என்று ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றார்கள். கார்முஸ் நீரிணை தொடர்பில் அமெரிக்காவுடனோ ட்ரம்புடனோ எந்த பேச்சுவார்த்தையும் நடத்தவில்லை. அது தொடர்பில் எந்த ஒரு ஒப்பந்தமும் கச்சாத்திடப்படவில்லை. அப்படியான சூழ்நிலையில் அமெரிக்க அதிபர் ட்ரம்பின் உடைய செயற்பாடுகள் குறித்து ஈரான் விசனம் வெளியிட்டுள்ளார்கள். அவர் கூறியது அவருக்கு தான் தெரியும் யாருடன் பேச்சுவார்த்தை நடத்தினார். கார்முஸ் நீரிணையில் ஈரான் அனைத்து கட்டுப்பாடுகளை நீக்கிவிட்டதாக அவரிடம் யார் கூறினார்கள் என்பது தங்களுக்கு புரியாத புதிராக இருப்பதாக ஈரான் அறிவித்திருக்கின்றார்கள். எனவே ஈரான் எந்த ஒரு அமெரிக்க நடவடிக்கைக்கும் தயார் நிலையில் இருப்பதையே இது தெளிவாக காட்டுகின்றது. அப்பாஸ் அரக்ஷி கூறுகின்றார், அமெரிக்காவினுடைய வார்த்தை ஜாலங்களுக்கும் ட்ரம்பினுடைய பொய் பேச்சுக்களுக்கும் நாங்கள் எப்போதும் செவி சாய்ப்பதில்லை. அமெரிக்கா இந்த பேச்சுவார்த்தை நாடகத்தை அவர்களே ஆடுகின்றார்கள். மீண்டும் போருக்கான ஆயுதங்களை அவர்களே செய்கின்றார்கள். ஆனால் ஈரான் எந்த ஒரு நிலைக்கும் தயார் நிலையில் தான் இருக்கின்றது என்பதை அப்பாஸ் அரக்ஷி தெரிவித்திருக்கின்றார். அது மட்டுமல்ல, ஈரானை மீண்டும் பேச்சுவார்த்தை கலைக்கும் அமெரிக்காவின் முடிவு தொடர்பில் ஈரானினுடைய முக்கியஸ்தர்களுக்கும் ஐஆர்ஜிசிக்கும் இடையிலேயே பல முரண்பாடுகள் இருப்பதை அங்கிருந்து வரும் செய்திகள் காட்டுகின்றன. அமெரிக்காவை நம்பி இனியும் ஒரு பேச்சுவார்த்தைக்கு செல்வது உசிதமான விடயமல்ல. இராணுவ ரீதியிலேயே நாங்கள் அவர்களுக்கு பதிலளிக்க வேண்டும். ஏனெனில் அமெரிக்காவும் சரி இஸ்ரேலும் சரி ஒரு ஒப்பந்தங்களையோ விதிமுறைகளையோ எப்போதும் கடைபிடிப்பதில்லை. எனவே இப்படியான சூழ்நிலையில் அவர்களுக்கு புரியும் பாணியில் நாங்கள் பேசலாமே. ஐஆர்ஜிசி இப்போது மிக பலமான நிலையில் எங்கள் இராணுவம் இருக்கின்றது. ஏவுகணைகளும் ட்ரோன்களும் தாராளமாக கையிருப்பில் இருக்கின்றன. எனவே பேச்சுவார்த்தைக்கு செல்வதற்கு ஐஆர்ஜிசியில் இருக்கும் பல முக்கிய தளபதிகள் எதிர்ப்பு வெளியிடுவதால் ஈரானின் நிலைப்பாடும் ஒரு தெளிவற்ற விடயமாகத்தான் இங்கே இருக்கின்றது. இந்த நிலையில்தான் சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு அமீரகம், கட்டார் மற்றும் பாகிஸ்தான் போன்ற நாடுகள் மிகப்பெரிய அளவில் இந்த போரை நிறுத்துமாறு ட்ரம்புக்கு கோரிக்கை விடுத்திருப்பதாகவும், ஆனால் ஈரான் எந்த ஒரு கோரிக்கையும் தாக்குதல்களை நிறுத்துமாறோ ஒப்பந்தம் செய்து கொள்வது தொடர்பாக அமெரிக்காவுக்கு முன்வைக்கவில்லை என்ற விடயங்களும் தற்போது வெளிச்சத்துக்கு வந்திருக்கின்றன. எனவே ஈரான் எல்லாவற்றுக்கும் தயாராகிவிட்டார்கள். ஆனால் பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய வளைகுடா நாடுகள் இந்த ஈரான் அமெரிக்கா போரில் ஈரானை விட, அமெரிக்காவை விட, இஸ்ரேலை விட மிக கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளார்கள். அதிலும் குறிப்பாக சவுதி அரேபியா, கத்தார், ஓமான் போன்ற நாடுகளின் எரிசக்தி, எரிவாயு மற்றும் பல்வேறுபட்ட விடயங்கள் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும், சவுதி அரேபியா, எமிரேட்ஸ், கத்தார் போன்ற நாடுகளின் வர்த்தகம், ஏற்றுமதி வர்த்தகம் ஏறக்குறைய 30% வரை கடந்த 15 நாட்களுக்குள், மீண்டும் இது முன்னே போர் கிடையாது, மீண்டும் அமெரிக்கா ஆரம்பித்த போர் காரணமாகவே அவர்களுக்கு மிகப்பெரிய அளவிலான ஒரு சேதம், பின்னடைவு அவர்களுடைய பொருளாதாரத்தில் ஏற்பட்டிருப்பதால் உள்நாட்டில் மிகப்பெரிய கேள்விகள் எழுந்திருக்கின்றன. இவ்வளவு தூரம் ஏற்றுமதி இறக்குமதி வர்த்தகம் பாதிக்கப்பட்டால் அது இன்னும் சில நாட்கள் நீடித்தால் நாட்டின் பொருளாதாரத்தின் முதுகெலும்பையே அசைத்து பார்க்கக்கூடிய நிலைதான் சவுதி அரேபியா, எமிரேட்ஸ், கத்தார், ஓமான் போன்ற நாடுகளுக்கு ஏற்பட்டிருக்கின்றன. ஏனெனில் ஈரான் 50 வருடமாக அமெரிக்கா மேற்குலகினுடைய மிகப்பெரிய பொருளாதார நெருக்கடிகளை சந்தித்தவர்கள். எனவே அவர்கள் எந்த ஒரு சூழ்நிலைக்கும்
தயாராக இருப்பார்கள், எந்த ஒரு சூழ்நிலையும் எதிர்கொள்வார்கள். ஆனால் இந்த அரபுலக நாடுகள் அப்படி கிடையாது. சிறிய ஒரு பொருளாதார முடக்கம் ஏற்பட்டாலே அவர்களுக்கு நாட்டில் மிகப்பெரிய அளவிலான சிக்கல் ஏற்படும். எனவே வளைகுடா நாடுகளின் அழுத்தம் காரணமாகவே, அவர்களுக்கு ஏற்பட்ட பாதிப்புகள் காரணமாகவே ட்ரம்ப் தாக்குதலை நிறுத்துமாறு அவர்கள் வலியுறுத்திய நிலையில் ட்ரம்ப் நிறுத்த வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது என்ற விடயம் தற்போது வெளியாக இருக்கின்றது. குவைத், பஹ்ரைனில் இருந்து அமெரிக்க படைகள் வெளியேறப் போகின்றனவா என்ற ஒரு கேள்வியை ஊடகவியலாளர்கள் நேரடியாக அமெரிக்க அதிபர் ட்ரம்பிடம் நேற்றைய தினம் கேட்கின்றார்கள். இதற்கான காரணம், குவைத், பஹ்ரைனில் இருக்கக்கூடிய அமெரிக்க இராணுவ தளங்களின் இடைமறிப்பு ஏவுகணைகள் பாரிய அளவில் குறைந்து விட்டன. இந்த தளங்களில் ஒரு 10 ட்ரோன்களை ஈரான் அனுப்பினால் 6 ட்ரோன்கள் துல்லியமாக தாக்கும் அளவுக்கு இடைமறிப்பு ஏவுகணைகள் குறைந்து விட்டன. அரைவாசி ஏவுகணைகளை கூட இவர்களால் தடுக்க முடியவில்லை. 2 ஏவுகணைகளை ஏவினால் ஒரு ஏவுகணை விழுந்து வெடித்துவிடும். எனவே இப்படியான சூழ்நிலையில் அதிகளவான அமெரிக்க படைகளையும் அமெரிக்க ஆயுதங்களையும் அமெரிக்க இராணுவ முக்கியஸ்தர்களையும் அங்கிருக்கும் படைத்தளங்களில் தொடர்ந்து வைத்திருப்பது சாத்தியம் இல்லை என்றும், இது அவர்களுடைய உயிர்களுக்கு ஆபத்தை ஏற்படுத்தும் என்றும் பென்டகனினுடைய மூத்த அதிகாரி ஒருவர்கள் தெரிவித்த கருத்துக்களை வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் வெளியிட்டார்கள். அதை மேற்கோள் காட்டி, தொடர்ச்சியாக நீங்கள் படைகளை பஹ்ரைனிலும் குவைத்திலும் வைத்திருக்கப் போகின்றீர்களா, வெளியேற்றப் போகின்றீர்களா என ஊடகவியலாளர்கள் ஒருவர் கேட்ட கேள்விக்கு ட்ரம்ப் பதிலளிக்க மறுத்துவிட்டார். ஆம், நாங்கள் அங்கேயே வைத்திருக்கப் போகின்றோம் என்றும் கூறவில்லை, அங்கிருந்து வெளியேற்றப் போகின்றோம் என்றும் கூறவில்லை. ஆம், நாங்கள் ஈரானிய தாக்குதலை சமாளிக்கும் தன்மை இருக்கின்றது, நாங்கள் ஈரானிய தாக்குதல் அச்சத்தால் அவர்களை வெளியேற்றப் போவதில்லை என்று எப்போதும் வீராப்பாக பேசும் ட்ரம்ப் இதில் சைலண்டாக மாறிவிட்டார். எனவே குவைத், பஹ்ரைனில் இருந்து அமெரிக்க படைகள் மிகப்பெரிய அளவில் குறைக்கப்படுவதாகவும் அவர்கள் வேறு நாடுகளின் மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய தளங்களை நோக்கி நகர்த்தப்படுகின்றார்கள் என்ற செய்திகளும் தற்போது வெளியாக இருக்கின்றன. இது குவைத், பஹ்ரைன் நாடுகளுக்கு பேரிடி. ஏனெனில் அமெரிக்க இராணுவம் தங்களுடைய நாடுகளில் இருந்தால் தங்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கும் என இவர்கள் நம்பிக்கொண்டிருக்கின்றார்கள். இதுவும் ஒரு முட்டாள்தனமான நம்பிக்கை தான், ஆனால் அவர்கள் இன்னமும் நம்பிக்கொண்டிருக்கின்றார்கள். அப்படியான சூழ்நிலையில் தான் குவைத், பஹ்ரைனை விட்டு அமெரிக்க படைகள் வெளியேறுவதும் படைக்குறைப்பு செய்யப்படுவதும் அந்த நாடுகளுக்கு கிளி ஏற்படுத்தி இருக்கின்றன. அதேபோல் அமெரிக்க அதிபர் ட்ரம்பிடம் நேற்று முன்தினம் ஒரு கேட்கின்றார்கள் கேள்வி, ஈரான் கடற்படை, விமானப்படை, அனைத்து படைகளையும் நீங்கள் அழைத்து விட்டீர்கள், அப்படியானால் யாருடன் தற்போது போர் நடைபெற்று கொண்டிருக்கின்றது என்ற கேள்விக்கு ட்ரம்ப் குறிப்பிடுகின்றார், அவர்களின் கடற்படை, விமானப்படை, அனைத்து படைகளையும் அளித்தாலும் கூட அவர்கள் திருப்பி அடிப்பதற்கான இந்த பலம் குறைந்ததாக தெரியவில்லை, அவர்கள் இன்னமும் வலிமை பெற்று கொண்டே இருக்கின்றார்கள், ஈரான் பலவீனமாக இருப்பதாக நான் நினைக்கவில்லை என்று ட்ரம்ப் கூறிய கருத்துக்களும் அமெரிக்கா எதற்காக பேச்சுவார்த்தை நோக்கி நகர்ந்திருக்கின்றார்கள் என்ற விடயத்தை தெளிவுபடுத்தி இருக்கின்றது. எனவே அமெரிக்க அதிபர் ட்ரம்புக்கு உண்மையை சொல்லவும் முடியாமல் மெல்லவும் முடியாமல் அமெரிக்கா தான் வல்லரசு என்று வெளியில் பீற்றிக்கொள்ள வேண்டும், இந்த காரணங்களால் மிகச் சிக்கலான ஒரு புலிவாலை பிடித்த கதைதான் ஈரான் போரில் அமெரிக்காவுக்கு ஏற்பட்டுள்ளதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இந்த நிலையில் பேச்சுவார்த்தைக்கான அமெரிக்காவின் அழைப்பு, ஹார்முஸ் நீரிணையை நிர்வகிப்பது தொடர்பாக ஓமான் ஈரானிய பேச்சுவார்த்தைகள் ஒருபுறம் நடைபெற்று கொண்டிருந்தாலும் கூட ஓமானிய கடற்பரப்பில் கசாப் நகரத்திற்கு அருகே 37 கிலோமீட்டர் தொடர்பில் சென்று கொண்டிருந்த ஒரு கப்பல் நேற்றைய தினம் தாக்கப்பட்டிருக்கின்றது. பேச்சுவார்த்தை நடந்தாலும் நடக்கவில்லை என்றாலும், யுத்தம் நடந்தாலும் ஈரான் கூறிய பாதையால் தான் நீங்கள் ஹார்முஸில் செல்ல வேண்டும், அதை மீறி சென்றால் தாக்குதல் நடத்துவதில் எந்த மாற்றமும் கிடையாது என்பதை ஈரான் மீண்டும் தெளிவுபடுத்தி இருக்கின்றார்கள். நேற்றைய தினம் தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. கிரீஸ் நாட்டில் காட்டுத்தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டிருந்த 2 ஹெலிகாப்டர்கள் புகைமூட்டம் காரணமாக ஒன்றுடன் ஒன்று நேருக்கு நேர் மோதிக்கொண்டதில் மிக கடுமையான விபத்து ஏற்பட்டு 2 ஹெலிகாப்டர்களும் நொறுங்கி கீழே விழுந்திருக்கின்றன. இதில் 3 பேர் உயிரிழந்திருக்கின்றார்கள் என்ற செய்தியை கிரீஸ் நாட்டினுடைய தீயணைப்பு பிரிவு வெளியிட்டிருக்கின்றார்கள். ஒரு மீட்பு பணியில் ஈடுபட்டிருந்த போது இவ்வாறு நடைபெற்ற சம்பவம் அந்த நாட்டு மக்கள் மத்தியில் துயரை ஏற்படுத்தி இருக்கின்றது. பாகிஸ்தானின் ஸ்வாட் பள்ளத்தாக்கில் ஒரு போலீஸ் நிலையத்திற்கு வெளியே நடந்த தற்கொலை தாக்குதலில் 7 போலீசார், காவலர்கள் உட்பட 14 பேர் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். 20 பேர் வரை காயமடைந்துள்ளார்கள் என்ற செய்தி அந்நாட்டு ஊடகங்கள் வெளியிட்டுள்ளது. வன்முறை அதிகரிப்பிற்கு எதிரான போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த கூட்டத்தை இலக்கு வைத்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. காவல்துறையினர் அவர்களை சந்திக்க முற்பட்ட போது
காவல்துறை மீது முதலில் குண்டுவெடிப்பு இடம்பெற்றது. பின்னர் அடுத்தடுத்து குண்டுகள் வெடிக்கப்பட்டதில் பொதுமக்களும் மிகப்பெரிய அளவில் உயிரிழந்திருக்கின்றார்கள் என்ற செய்தி தற்போது வெளியாக இருக்கின்றது. அமெரிக்காவில் நடந்த துப்பாக்கிச் சூட்டில் 3 பேர் நேற்றைய தினம் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். அமெரிக்காவின் இனோகா மாகாணத்தின் ட்வின் பால்ஸ் நகரில் செயற்பட்டு வரக்கூடிய ஒரு சொகுசு உணவகத்திற்கு மக்கள் குழுமியிருந்த நிலையில் ஒரு நபர் திடீரென துப்பாக்கியுடன் உள்ளே நுழைகின்றார். உணவருந்திக் கொண்டிருந்தவர், ஹோட்டலுக்கு வந்தவர்கள் என அனைவரையும் சரமாரியாக துப்பாக்கியால் சுட்டுவிட்டு தப்பியோட முயற்சிக்கின்றார். 3 பேர் கொல்லப்பட்ட நிலையில் 7 பேர் படுகாயமடைந்தார்கள். தகவல் அறிந்து விரைந்து வந்த போலீசார் துப்பாக்கிச்சூடு நடத்திய நபரை சுட்டுக் கொண்டிருப்பதுடன் இந்த துப்பாக்கிச் சூட்டுக்கான காரணம் என்ன, இது எதற்காக நடைபெற்றது என்பது தொடர்பான விசாரணைகளை முடுக்கிவிட்டார்கள் என்ற செய்தி வெளியாக இருக்கின்றது. அண்மை காலமாக அமெரிக்காவில் தொடர் துப்பாக்கிச் சூடுகளும் உயிரிழப்புகளும் மீண்டும் அதிகரித்திருக்கின்றன. ரஷ்யாவின் உடைய அணுமின் நிலையத்தின் அருகாமையில் உக்ரைன் நடத்திய ட்ரோன் தாக்குதல் மீண்டும் மிக பெரிய அளவிலான பதற்றத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. சபோரிஷியா அணுமின் நிலையத்தில் 6 அணு உலை அலகுகளை இணைக்கும் பாதை மீது உக்ரைனிய ட்ரோன்கள் தாக்கியுள்ளதாக ரஷ்யாவின் அரசு தெரிவித்திருக்கின்றது. ஆலையின் 6 மின் அலகுகளுக்கு இடையில் பணியாளர்கள் நடமாடுவதற்கு பயன்படும் கூடத்தின் மீது இந்த ட்ரோன் தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும், அதிர்ஷ்டவசமாக இந்த ட்ரோன் தாக்குதலினால் அணுமின் நிலைக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாதால் அந்த இடத்தில் கதிர்வீச்சோ வேறு அணுசக்தி சார்ந்த பாதிப்புகளோ இல்லை என்றும் கூறப்படுகின்றது. அணு உலைகள் அணுமின் நிலையங்களை குறிவைத்து நடத்தும் உக்ரைனிய தாக்குதல்கள் இந்த இடத்தில் ஒரு பேரழிவுகரமான பதிலடியை தூண்டும் என்று ரஷ்யா ஒரு மிக கடுமையான எச்சரிக்கையையும் உக்ரைனுக்கு விடுத்திருக்கின்றார்கள். இவைதான் தற்போது வெளியான மிக முக்கியமான செய்தி குறிப்புகளாக நிகழ்வுகளாக பதிவாக இருக்கின்றன. தொடர்ச்சியாக உலகெங்கும் நடைபெறும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அகிலத்தை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இந்த காணொளி தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள். மீண்டும் இன்னொரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.